எஸ்தர் என்ற ஒரு பெண்ணை குறித்து படிக்கிறோம். இந்த எஸ்தருக்கு நான் இட்ட பெயர் a woman of prayer, ஜபிக்கிற பெண். எப்படிப்பட்ட பெண்? அவளுக்கு வேற எந்த தாளந்தும் கிடையாது. அவளுக்கு இருக்கிற ஒரே ஒரு தாளந்து ஜபம். அவள் பாபிலோனுக்கு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து அடிமையாய் கொண்டு வரப்பட்டவள். அடிமையாய் கொண்டு வரப்பட்ட பெண்கள் அவமதிக்கப்படுவார்கள் பாபிலோன் தேசத்திலே. ஆனால் மொர்தெக்காய் இவளை தன்னுடைய மகளாக ஏற்றுக்கொண்டு அவளை தன்னுடைய மகளாக வளர்க்கிறார். அந்த வளர்த்து வருகிற காலத்திலேயே மொர்தெக்காய் கட்டாயம் அந்த பெண் பிள்ளைக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்திருந்திருப்பார், பக்தியை சொல்லிக் கொடுத்திருந்திருப்பார், இஸ்ரவேலின் தேவனுடைய வசனங்களை சொல்லிக் கொடுத்து சகல ஒழுக்கத்திலும் அவளை வளர்த்தார். இங்க இருக்கிற வாலிப பெண் பிள்ளைகளுக்கு அன்பாக நான் சொல்லுகிற ஒரு காரியம், இள வயதில் நீங்கள் வளருகிறீர்கள். நான் எப்படியும் வாழுவேன், எப்படியும் வளருவேன், எப்படியும் உடுத்துவேன், எப்படியும் பேசுவேன், எதை வேண்டுமானாலும் பார்ப்பேன், யாரோடும் பழகுவேன் என்று வாழுகிற வாழ்க்கை அல்ல வாலிப பருவம். இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் உடுத்த வேண்டும், இப்படித்தான் பேச வேண்டும், இவ்வளவு நேரம் ஜெபிக்க வேண்டும், வேதத்தை தினமும் படிக்க வேண்டும் என்ற சகல ஒழுங்குகளோடு கூட வாழுகிற வாழ்க்கை தான் வாலிப பருவம். நீங்க கேட்கலாம், ஆன்டி இஸ் இட் பாசிபிள்? எஸ் இட் இஸ். இது ஏன் என்றால் என்னை அப்படி என் இயேசு வளர்த்தார். ஹல்லேலூயா. இளவயதில் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கவும் அவர் சத்தத்தை கேட்கவும் அவர் சித்தத்தை செய்யவும் மாத்திரம் இயேசு என்னை வளர்த்தார். இந்த எஸ்தரை மொர்தெக்காய் வளர்த்தார் என்று வாசிக்கிறோம். அவள் வளருகிற ஒரு காலம் இருந்தது. இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்து நான் சொல்லுகிறேன், இந்த காலம் என்ன காலம் தெரியுமா? நீங்கள் ஆண்டவருக்குள் வளருகிற காலம். சத்தியம் விதைக்கப்படுகிறது. சத்தியம் எங்கு பார்த்தாலும் சத்தியத்தின் சத்தம் கேட்கிறது. எந்த சேனலை திறந்தாலும் உங்களுக்கு செய்தி இருக்குது. எந்த கூகுள்ல எங்க போய் சர்ச் பண்ணாலும் நல்ல ஆவிக்குரிய செய்திகளை நீங்கள் கிரகித்துக் கொள்ளலாம். முழங்கால் படியிட்டால் ஆண்டவர் பேசுகிறார், வேதத்தை திறந்தால் ஆண்டவர் பேசுகிறார், சபையிலிருந்து சத்தியம் வெளிப்படுகிறது, ஐக்கியத்தின் கூடுகைகளிலிருந்து ஆண்டவர் பேசுகிறார், இடைப்படுகிறார். அப்படி என்றால் நீங்கள் இது என்ன காலத்தில் இருக்கிறீர்கள் சொல்லுங்கள்? வளர வேண்டிய காலம். சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் கேட்கலையே. எதில் வளர வேண்டும்? ஆவிக்குரிய வாழ்க்கையில். இந்த வருஷத்தின் 8வது மாதத்திற்கு கடந்து வந்து விட்டீர்கள். 7 மாதம் எப்படி வளர்ந்தீர்களோ எனக்கு தெரியாது. ஆனால் இனிமேல் இந்த 8வது மாதத்திலிருந்து நீங்கள் வளர வேண்டும். நீங்கள் வளர வேண்டும். சரி, இந்த பெண்ணை குறித்து நான் சொன்னேன் woman of prayer என்று, ஜெபிக்கிற பெண் என்று. இந்த எஸ்தருக்கு வேறு எந்த தாளந்தும் இல்லை, வேற எந்த திறமை இல்லை, ஒரே ஒரு தாளந்து. ஒருவேளை உங்களில் அநேகர் யோசிக்கலாம், நான் மேடையிலெல்லாம் பாட முடியாது, மேடையிலெல்லாம் பிரசங்கிக்க முடியாது, 4 பேருக்கு போய் ஏசப்பா பத்தி சொல்லணும், எனக்கு ரொம்ப பயங்க, கை கால்லாம் நடுங்கிரும், வேர்த்து விறுவிறுத்துரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்றேன், ஒரே ஒரு தாளந்து உங்களுக்கு இருக்குது, ஜெபம் பண்ணுகிற தாளந்து. ஹல்லேலூயா. ஜெபம் பண்றதுக்கு யாருக்காவது பயம் இருக்குதா? சோம்பல்தனம் தான் இருக்கும். ஜெபம் பண்றதுக்கு பயம் இருக்காது. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த காலத்துக்கு நீங்கள் உதவியா இருக்கும்படி ஆண்டவர் உங்களிடத்தில் ஜெபத்தை எதிர்பார்க்கிறார். நீங்க கேட்கலாம், நான் ஜெபம் பண்ணிட்டே தான் இருக்கிறேன், ஒரு மாற்றமுமே நடக்கலன்னா உங்களுக்கு எப்படி கர்த்தர் மாற்றங்களை செய்வார் என்று இதே புஸ்தகத்திலிருந்து சொல்லித்தர விரும்புகிறேன். எஸ்தரின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மொர்தெக்காய் எஸ்தரிடத்தில் பேசுகிறார், நீ மௌனமா இருக்கக்கூடாது என்று. 13 வாசியுங்கள். 15 வாசிக்கிறேன். அப்பொழுது எஸ்தர் மொர்தெக்காய்க்கு மறுபடியும் சொல்ல சொன்னது, நீ போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம், இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். ஹல்லேலூயா. செய்தி வந்துருச்சு, இந்த காலத்துல நீ மௌனமா இருக்க கூடாது என்று. உடனே எஸ்தர் தன்னுடைய ராஜ வஸ்திரத்தெல்லாம் தரிச்சிட்டு நேரா ராஜாட்ட போய் நிக்கல. அவ ஒன்றே ஒன்றுதான் அவளுக்கு செய்ய தெரியும், ஜெபம். ஒன்றே ஒன்றுதான் அவளுக்கு கைவந்த கலை, ஜெபம். நேரா போனா, ஆண்டவரே நான் 3 நாள் உபவாசம் பண்ண போறேன், என்ன செய்வீங்களோ தெரியாது, நீர் கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னாள். ஜெபம் கிரியை செய்யக்கூடியது. ஹல்லேலூயா. ஜெபம் வல்லமை உள்ளது.
ஜெபம் அஸ்திபாரங்களை அசைக்கக்கூடியது. ஜெபம் வானத்தை திறக்கக்கூடியது. ஜெபம் மூடி கிடக்கிற சிறைச்சாலை கதவுகளை திறக்கும். ஜெபம் சங்கிலிகளை உடைக்கும். ஜெபம் ஆத்துமாக்களை விடுதலை செய்யும். ஜெபம் ரட்சிப்பை கொண்டு வரும். ஜெபம் சுகத்தை தரும். ஜெபம் புதிய வாசல்களை திறக்கும். ஜெபம் ஆண்டவருடைய சன்னிதானத்திலிருந்து உனக்கு பதிலை கொண்டு வரும். ஹல்லேலூயா. இன்னைக்கு இங்க வந்திருக்கிற அத்தனை ஸ்திரீகள், முதியவர்கள், தாய்மார்கள், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் எல்லாரும் இந்த காலத்துல நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? முழங்கால முடக்கணும். உங்களில் அநேகர் சோர்ந்து போனீர்கள். ஏன் தெரியுமா? ஜெபத்திற்கு பதில் வரல. எனக்கு கூட நிறைய ஜெபங்களுக்கு பதில் வரல. நான் சோர்ந்து போகிறது இல்லை. ஏனெனில் அவர் சகலவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறார். பொண்ணுக்கு திருமணம் ஆகல, கவலைப்படாதீங்க. லேட்டா கல்யாணம் நடக்கிற பிள்ளைங்களா ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. அது தெரியுமா? அந்த பிள்ளைங்க கர்த்தருக்காய் காத்திருக்கிறதுனால ஆண்டவர் செக் பண்ணி பார்த்துட்டு என் பிள்ளை எதுலையுமே விழாம எனக்காய் காத்திருக்கிறதுனால ஐ வில் கிவ் ஹர் மை பெஸ்ட் என்று சொல்லி ஆண்டவர் சிறந்ததை கொடுப்பார். எத்தனையோ அம்மா மாருங்க பெண் பிள்ளைக்காய் ஜோமணி சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இன்னைக்கு சொல்றேன், God will give the best to you. உங்களுக்கு சிறந்ததை ஆண்டவர் தருவார், விசேஷமானதை தருவார். ஏன்னா ஜெபிக்கிறீங்களே, ஜெபம் வானத்தை திறக்கும். பரலோக தேவன் பார்த்து அந்த யாக்கோபின் ஏணியின் வழியாய் உங்களுக்கு பதிலை கொண்டு வருவார். இவள் சொன்னாள், நான் செத்தாலும் சாகிறேன் என்று. காரியம் எப்படி நகர்கிறது? 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்க இந்த காலத்தில் நீ ஜெபித்தால் நம்பர் 1 உனக்கு ராஜாவின் கண்களில் தயவு கிடைக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் தயவு கிடைக்க பண்ணுவார். அப்புறம் ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்தரிடத்திற்கு, சத்தமா சொல்லுங்க, இப்போ இயேசு ராஜா உங்களை நோக்கி என்ன நீட்டுகிறார்? பொற்செங்கோலை நீட்டுகிறார். நீங்க கவலைப்படுறீங்க, ஐயா பதில் தர மாட்டேங்கிறீங்க, ஐயா பதில் வர இல்ல. மகளே, தாயே, சகோதரியே, உங்களை பார்த்து ஆண்டவர் பொற்செங்கோலை நீட்டுகிறாராம். அடுத்து வசனம் சொல்கிறது, எஸ்தர் கிட்ட வந்து, அவ்வளவுதான். ஜெபிக்கிற நீங்க தான் ராஜாக்கு கிட்ட போக முடியும். ஜெபிக்காதவங்க எல்லாம் தூரமா தான் நிப்பாங்க. நீ ஜெபிக்க ராஜாவுக்கு கிட்ட போற. ஜெபிக்க இயேசு ராஜாவுடைய பொற்செங்கோலை தொடுபடி அருகாமல் போகிறார். நீ செங்கோலை தொட்டால் உனக்கு அற்புதம் நடக்கும். ஏன் மகளை சோர்ந்து போற? பாதியில ஏன் நிறுத்துற? உன் உபவாசத்தை தொடரு. உன் ஜெப நேரத்தை கூட்டு. அலாம் வச்சு நீ எழும்பின ஆதி நாட்களை நீ மறந்துட்ட. இன்றைக்கு மீண்டும் அந்த ஜெப வாழ்வை துவங்கு. செங்கோல் நீட்டப்படும், தயவு வரும். ராஜா கேட்கிறாராம் கேள்வி அடுத்த வசனத்துல. ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்று. இதுதான் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தருகிற பதில். நீங்க ஜெபிக்கிறீங்களா? நீ என்ன கேட்டாலும் கிடைக்குமா? நீ ஜெபிக்கிறியா? நீ ராஜ்யத்துல பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும். சிலர் ஜோம் பண்றோம், எல்லாம் ஜோம் பண்ணிட்டா ஏசப்பா, ஆனா ஒண்ணும் நடக்கல, நானால இனிமேலாம் ஜோம் பண்ண மாட்டேன், இப்படிதானே நிறுத்துறீங்க. உங்க ஜெபத்தை கூட்டுங்க. இந்த காலத்தில் நீ ஜெபித்தால் உனக்கு பதில் வரும். இந்த காலத்தில் உங்களுக்காக மட்டும் ஜெபிக்காதீங்க. திருச்சபைக்காய் ஜெபிங்க, எழுப்புதலுக்காய் ஜெபிங்க, வாலிப பிள்ளைகளுக்காய் ஜெபம் பண்ணுங்க. உலகத்தில் நடக்கிற அநீதிகள் மாற வேண்டும் என்று ஜெபம் பண்ணுங்க. வாலிப பிள்ளைகள் எல்லாம் தூக்கப்பட்டு சாகுறாங்க, எவ்வளவு ஒரு பயங்கரமான நிலைமை. இவைகள் எல்லாம் மாற வேண்டும் என்று சொல்லி ஜெபம் செய்யுங்கள். குடும்பத்தில் இருக்கிற விவாகரத்துகள் மறையணும்னு ஜெபம் பண்ணுங்க. உங்க வீட்டுல என்ன பிரச்சனை இருக்குதோ அதுக்காக ஜெபம் பண்ணிட்டு, அதே போல திருச்சபையிலும் உலகத்திலும் மக்கள் சந்திக்கிற பிரச்சனைகளுக்காக நீங்க ஜெபிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க ஹஸ்பண்டுக்கு வேலை இல்லை அப்படின்னா, ஆண்டவரே என் கணவருக்கு ஒரு நல்ல வேலை தாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவரே இது போல எத்தனையோ குடும்பத்துல வேலை இல்லாம இருக்கிறாங்கப்பா, அவங்களுக்கு எல்லாம் வேலை கொடுங்க. உங்க சர்ச்ல உள்ள ஆட்களை யோசிச்சு பார்க்கணும். அந்த சகோதரி வீட்டுல கணவருக்கு வேலை இல்லை, இந்த சகோதரி வீட்டுல கணவருக்கு வேலை இல்லை, அவங்களுக்கு வேலை கொடுங்க. இப்படி ஜெபம் பண்ணி பாருங்க, உங்களுக்கும் வேலை தருவார், மற்றவர்களுக்கும் வேலை தருவார். ஹல்லேலூயா. நீ இந்த காலத்திற்கு உதவியா இருக்கும்படிதான் உனக்கு ஜெப அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சகோதரிகளே, ஊழியம் செய்கிற சகோதரிகளே, உங்க பலன் எது தெரியுமா? உங்க முழங்கால் தான். முழங்கால் போட்டு போட்டு சில முட்டுகள் எல்லாம் தேஞ்சே போயிருச்சு. ஆனாலும் கவலைப்படாதீங்க, ஜெபத்திற்கு பதில் தருகிற ஆண்டவர் செங்கோலை நீட்டுவார், தயவு செய்வார், உங்கள் ஜெபங்களுக்கு பதிலை தருவார்.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.